கனிமொழிக்கு அவரது அப்பாவின் பெயரை தவிர வேறு எந்த அடையாளமும் கிடையாது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருணாநிதியின் மகள் என்பதை வைத்து ஓசியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கனிமொழிக்கு பிரதமரை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று தெரிவித்தார். கருணாநிதி என்ற பெயரை எடுத்துவிட்டால் கனிமொழி யார் என்றே தெரியாது என்றும், அவர் பேசுவதற்கு முன்பு ஒருமுறை கண்ணாடியில் முகத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் டிஜிபியை பலிகடா ஆக்குவதற்கு திமுக முயற்சிக்கிறது என்றும், ஜாஃபர் சாதிக் திமுகவின் அயலக அணியில் இருந்து கொண்டு வெளிநாட்டில் தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலம் போதைப் பொருளை விற்பனை செய்துள்ளார் எனவும் தெரிவித்தார். அவங்களுக்கு என்னன்னா, அவங்க அப்பா கட்டி வச்ச வீட்டுல தங்கியிருக்காங்க. அந்த அம்மா உழைச்சு ஏதாச்சும் சம்பாதிச்சிருக்காங்களா? கனிமொழி அந்த அம்மா சொந்தமா ஏதாச்சும் காடுமேட்ல போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா? கேட்டா டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி, அவ்வளவுதான். அதை வச்சு ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஓசியில வாழ்ற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்க்கிறேன். அவங்க சொந்தமா என்ன டிஸ்டிங்டிவ் எபிலிட்டி? இப்ப நீங்களா பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க, ஒரு 12,000 ரூபாய், 20,000 ரூபாய், 50,000 ரூபாய் எவ்வளவு நீங்க சம்பளம் வாங்கினாலும் உழைச்சு சம்பளம் வாங்குறீங்க. நானும் உழைக்கிறேன். கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க? பிரதமரை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி?